அது மட்டுமல்ல, பத்தருக்கு இனியவர், மற்றவருக்கு அரியவர், சித்தருக்கு எளியவர் எம்பெருமான். அப்படிப்பட்ட பெருமானை நாங்கள் நாகலோகத்திலிருந்து இந்த சிராமலை நாதரை வணங்குகிறோம் அப்படின்னு உடனே அவர் சொன்னார், அம்மா நீங்க சொன்னதை ஒத்துக்கிறேன், எல்லாருமே சார்ந்து கொள்ளலாம், சிவனை வழிபடுறதுக்கு எல்லாரும் ஒத்துந்தாருங்க. அந்த பெருமான் தாரமா முனிவர் தன்னுடைய கருத்தை மாற்றிக் கொண்டார். சரி, அன்புடையவர்கள் யாகவராக இருந்தால் சிவபெருமானை வழிபட்டு அருள் பெற்றுக் கொள்ளலாம். ஆனா ஒன்னே உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க உங்களுடைய இந்த பக்தி, இந்த பூஜை சிறப்புடைய உதவுபடி நீங்க ஒரு குரு உபதேசமும் வாங்கிக்கிட்டீங்கன்னு வச்சிருக்கீங்க. நீ செய்யற சிவ பூஜை நான் பொன்மலர் நாற்றம் உடைத்து பால்ல பழம் ஏந்தது மாதிரி நீங்க அதையும் பெற்று விடலாம். ஆகவே ஒரு குரு உபதேசமும் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்ப இதுல நமக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால், ஒரு சிவ பூஜையும் ஒரு சிவ உபதேசமும் இருந்தால் ஞான மார்க்கம் சத்தியம் என்பது தெளிவாக தெரிகிறது. ஆகவே அவர்களுக்கு ஈர அன்பினருக்கு அருள்